Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மூவி தான். 2018 வந்த டாம் ரைடர் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். ஸோ இந்த ஒரு மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்போர்ட் மேனாக இருப்பாங்க. ஸோ ஏரோஸ் வச்சு ஃபைட் பண்ணுறது, சைக்கிளிங், இந்த மாதிரி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. பட் ஸ்டில் ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு டைமுக்குள்ளே அவங்களோட ஆசட்ஸ்லாம் டேக் ஓவர் பண்ணுற டைம் வரும்போது ஹீரோயினுக்கு அவங்களோட ஃபாதர் பற்றின சில க்ளூஸ்லாம் கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு ஹீரோயினை அவங்களோட ஃபாதரை தேடி ஒரு ஜேர்னி மாதிரி. ஸோ அப்போ தான் ஒரு ஐலாண்டில் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு க்ளூஸ் கிடைக்கும். அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் ஒரு டீம் ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சு அங்கே ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்கக்கிட்ட மாட்டிடுவாங்க. ஸ்டில் அவங்ககிட்ட எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபாதரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் அதுக்கு அடுத்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய காட்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது. அப்போ தான் அந்த டீம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க, ஒரு குகை மாதிரி. அது ரொம்ப பசல் மாதிரி இருக்கும். ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க ஃபாதருக்காக. அதுக்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் மிஸ்டீரியஸ் ட்ரெஷர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராப்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ட்ராப்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பேக் டு பேக் அந்த ட்ராப்ஸ்லாம் தாண்டி எண்ட் ஆஃப் த பிளேஸில் ஒரு குயினோட ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு குயினோட ஒரு இது இருக்கும். அது நீங்கள் மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அது ஒரு மிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக அது ஓப்பன் பண்ணக்கூடாது. சில ஸ்டோரிஸ் படி அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட் அதை டச் பண்ணிடுவான். திடீர்னு அவன் ஒரு விஷயம் ஏதோ ஒரு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிடுவான். ஸோ அதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அவங்க மொத்த வேர்ல்டே சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டோரிஸ். ஸோ இப்போ அந்த இடத்துல ஆக்சுவலாக அடுத்து ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய காட்ஸ் கிட்ட எஸ்கேப் ஆகிற மாதிரி. ஒன் ஆஃப் த சீனில் ஹீரோயினோட ஃபாதர் அவரோட லைஃப்பை அங்கேயே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிடுவார். ஸோ ஹீரோயின் மட்டும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க, வில்லன் கூட ஃபைட் பண்ணிவிட்டு. அகைன் ரிட்டன் வந்துடுவாங்க. ஸோ அப்போது ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அவங்களோட சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் இன்னொரு விஷயத்தை தேடி ஒரு ஜேர்னி மாதிரி. சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங் டேட்டி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர்மேன் கூட ஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஸ்டோர்ம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. இதனால் ஷிப் பேலன்ஸ் இல்லாமல் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி நைட் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஷிப் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகுது. டோட்டல் ஷிப்புமே கொலாப்ஸ் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பீச்சுக்கு போயிடுறாங்க. ஸோ அன்கான்சியஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஒரு கேம்புக்குள்ளே இருப்பாங்க. அங்கே ஒரு பர்சன் இருப்பான். ப்ளஸ் அந்த இடத்த சுற்றி நிறைய பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுமே அவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்போ தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளெலாம் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட இன்டர்வெல் சீனுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு அந்த ஐலாண்டுக்குள்ளே தான் நடக்கும். அவங்க கூட வந்து அந்த ஃபிஷர்மேனுமே அந்த இடத்துல அவனுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அங்கே நிறைய பீப்புள்ஸை வச்சு அந்த குரூப் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக. ஸோ இப்போ ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கூட இருக்கிற அந்த ஃபிஷர்மேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட் மாதிரி ஒரு பர்சன் இருப்பான். அவனை திடீர்னு அட்டாக் பண்ணி
டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்கள சேஸ் பண்ணி போவாங்க, பட் யாராலையும் அவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிவரில் கீழே விழுந்து ஸ்விம் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. அது யார் அப்படின்னா ஹீரோயினோட ஃபாதர் தான். ஸோ இவ்வளோ நாள் அந்த அட்வென்ச்சர்லாம் தாண்டி யாரை தேடி வந்தாங்களோ, ஸோ ஸ்டில் இஸ் அலைவ். ஓகே, ஸோ அப்போ தான் தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு குகை. அதுக்குள்ளே ஒரு குயினோட ஒரு ட்ரெஷர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை தேடி தான் மொத்த டீமுமே அங்கே வருவாங்க. பட் தட் வாஸ் நாட் குட். ஐ திங்க் அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்கும், மிஸ்ட்ரீஸ். Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில நியூ மூவிஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த மூவியில் நியூவாக நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒன் ஆஃப் த மூவி தான். இந்த வீக் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 நியூ மூவிஸை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே 1 by 1 இந்த மூவியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டாம் ரைடர் அப்படிங்கிற ஒரு மூவியை பார்த்தேன். ஆக்சுவலாக இது 2018 வந்த மூவி தான். ஆல்ரெடி இந்த மூவி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு அட்வென்ச்சர் மூவி தான். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. ஸோ அவங்க அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி. ஹீரோயின் தனியாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அங்கேருந்து போயிடுவார். இப்போ அடுத்த சீன்லேயே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. ஒரு சைக்கிளிங் மாதிரி, சைக்கிளில் ஸ்ட்ரீட்டில் சைக்கிளிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு டீம் அவங்கள சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைம் போலீஸ் வேனில் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட க்ளோஸ் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபாதரோட ஹெட்செட்லாம் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஒரு சிக்னேச்சர் போட போயிடுவாங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல அந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு க்யூப் இருக்குல்ல, அந்த க்யூப்ஸை பார்த்திங்கன்னா எடுத்து இதுவும் ஒன் ஆஃப் த அவங்களோட ஃபாதரோட அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை எடுத்து செக் பண்ணும்போது அந்த க்யூபை சால்வ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை யூஸ் பண்ணி அவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே சில பசல்ஸ் மாதிரி இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல யாருக்குமே தெரியாமல் ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து சில திங்ஸை கலெக்ட் பண்ணும்போது ஒரு ஐலாண்டோட மேப் கிடைக்குது. ஸோ இப்போ அந்த ஐலாண்டை தேடி ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டில் அவங்க ஃபாதர் பார்த்திங்கன்னா அங்கே அலைவாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போட்மேன் கிட்ட அவங்க கூட சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போதே அது ஒரு அட்வென்ச்சர் சீன் மாதிரி இருக்கும் அந்த ஜீல. ஸோ திடீர்னு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ஷிப் இருக்கிற அந்த ஹார்பருக்கு போனது ஸ்டில் அவங்க ஃபாதர் பார்த்திங்கன்னா அங்கே அலைவாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போட்மேன் கிட்ட அவங்க கூட சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போதே அது ஒரு அட்வென்ச்சர் சீன் மாதிரி இருக்கும் அந்த ஜீல. ஸோ திடீர்னு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ஷிப் இருக்கிற அந்த ஹார்பருக்கு போன